75 வருஷ தமிழ்நாடு வரலாற்றில் நடந்த வாக்குப்பதிவுகள், அதன் மூலம் உருவான தலைவர்கள், அவங்க செஞ்ச நல்ல தொண்டுகள், ஸ்கீம்ஸ், பாலிசிஸ், இது எல்லாத்தையும் ஒரு சம்மரியாக பார்த்துருவோம். உங்களை 1951க்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். ஒரு முழு தமிழ் வரலாறை பார்க்க போகிறோம். வணக்கம், இது மெய்யுணர்தல். முதல்ல 1951 ராஜகோபாலாச்சாரி அப்படின்றவர் காங்கிரஸ் மூலம்தான் நின்று தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வராரு. அப்போதைக்கு அவர் வாங்கின ஓட்டு சதவீதம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 54.75%. அவர் வந்ததுக்கப்புறம் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ஸோட சிஸ்டம்ஸை அவர் மாற்றுறார். அதோட கல்வியோட கைத்தொழில் பயிற்சி, இந்த மாதிரியான விஷயங்களை ஊக்குவிக்கிறார். அதுக்கப்புறம் 1957 காமராஜர் வராரு. வெறும் 46.56% வாக்குகள் தான் வாங்கியிருக்கார். நான் 46.56ன்னு சொன்னது மொத்த விழுக்காடு. இவர் தான் முதல்ல மிட் டே மீல் ஸ்கீமை கொண்டு வராரு. நம்ம கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். அது பள்ளி வருகையை ஊக்குவிக்கிறதுக்கும் இலவசமாக உணவு வழங்குறதோட ரூரல் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் அவங்க பெனிஃபிட் ஆகிறதுக்கான ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படின்றதையும் கொடுத்து நிதி சுமையை குறைக்கிறார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1962 காமராஜர் தான் ஆட்சிக்கு வராரு. பட் இடையிலேயே பக்தவக்ஷலமும் கண்டினியூ பண்ணுறாரு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த விழுக்காடுகள் 70.65% விழுந்திருக்கு. அதில் ஆண் ஓட்டுக்கள் 74.92, பெண் ஓட்டுக்கள் 66.45. இதுவரை நம்ம பார்த்த கட்சிகள் எல்லாமே காங்கிரஸ். இவங்களுடைய ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. ரூரலில் மின்சாரத்தை கொண்டு வர்ற பிளானு, அப்புறம் சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் இருக்கு இல்லையா, அதை ஊக்குவிக்கிறதுக்கு உண்டான ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளான்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கீமை இவங்க கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் 1967 CN அண்ணாதுரை அவர்கள் சார்ஜ் எடுக்கிறாரு. அப்போ மொத்தமாக விழுந்த வாக்குகள் பார்த்தீங்கன்னா 76.57%. அதில் ஆண்கள் 79.19, பெண்கள் 73.99. ஸோ டிஎம்கே அவங்களுடைய ஆட்சியை 1967 தொடங்குறாங்க. ₹1 ஒரு படி அரிசி அப்படின்ற ஒரு ஸ்கீமை அப்போவே கொண்டு வந்துட்டார் அண்ணாதுரை. அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு அப்படின்ற ஸ்டேட்டே இப்போ தான் உருவாகுது. அதுக்கு முன்னாடி மதராஸ் அப்படின்றதுல தான் எலெக்ஷனே நடந்துக்கிட்டு இருக்கு. 1971 திரு கருணாநிதி அவர்கள் மறுபடியும் டிஎம்கேல இருந்து முதலமைச்சராக பதவியேற்கிறாரு. மொத்தமாக விழுந்த வாக்கு சதவீதம் 72.1, ஆண்கள் 74.55, பெண்கள் 69.66. இதில் முக்கியமாக ஒரு விஷயமா பிச்சைக்காரங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது, அதாவது வீடற்றவர்களுக்கு தங்குமிடம், அப்புறம் பயிற்சி அளித்தல், அந்த மாதிரியான ஒரு புது ஸ்கீமை திரு கலைஞர் கொண்டு வரார். இந்த தலைவர்கள்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் நான் ஒரு முக்கியமான ஸ்கீம்ஸ் என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதில் ஒரு சில விஷயத்தை தான் பிக் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் கீழே கமெண்ட்டில் இந்த பர்டிகுலர் வருஷத்தில் என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக 1977 எம்ஜிஆர் முதலாக ஆட்சியை பிடிக்கிறாரு. 61.58% மொத்த வாக்குகள் விழுந்திருக்கு. அதில் 64.02 ஆண்கள், 59.08 பார்த்திங்கன்னா பெண்கள். எம்ஜிஆர் வந்த உடனே சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்துகிறாரு. முட்டை, பருப்பு, அந்த மாதிரியான ப்ரோட்டீன்ஸ்லாம் சேர்த்து அந்த ப்ரோக்ராமையே விரிவுபடுத்துகிறாரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1980 எம்ஜிஆர் தான் வராரு. 65.42 மொத்த வாக்கு விழுக்காடு. அதில் ஆண்கள் 69.14, பெண்கள் 61.61. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 1984 எம்ஜிஆர் தான் வராரு. 73.47 மொத்த வாக்கு விழுக்காடு. அதில் ஆண்கள் 74.42, பெண்கள் 72.49. இதில் ஒரு விஷயம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பர்டிகுலர் காலத்தில் தான் ஆண்கள் பெண்கள் ஓட்டு விகிதம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு 4-5% அதிகமாக இருக்கும். இது போக எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா மாணவர்கள் சுகாதாரம், அப்புறம் ஆரோக்கியம், இது சம்மந்தமான பிரைமரி ஸ்கூல்ஸ் ரிலேட்டட் நிறைய ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அப்புறம் ஊரக கட்டமைப்பில் பார்த்திங்கன்னா உள்ளூர் மக்களை ஈடுபடுத்தி
ரூரல் வில்லேஜஸ் அதுக்கு ரிலவெண்ட்டான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் வந்து ஆரம்பிக்கிறாரு. இது வந்து இந்த செல்ஃப் சஃபிஷியன்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. 1989 மறுபடியும் கருணாநிதி வராரு. மொத்த விழுக்காடு 69.69, ஆண்கள் 70.33, பெண்கள் 69.02. ஒரு விஷயம் மறந்துட்டேன், எம்ஜிஆர் வந்து ஏடிஎம்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ மறுபடியும் டிஎம்கே ஆட்சிக்கு வருது. கலைஞர் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. இது வந்து இந்த உழவர் சந்தை, அப்புறம் ஃபார்மர்ஸ் ரிலேட்டடாக, கன்சூமர் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃபார் ஃபார்மர்ஸ், ஸோ விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் கொடுக்கறதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் தான் 1991 ஜெயலலிதா வர்றாங்க. 63.84% வாக்குகள் விழுந்திருக்கு. மொத்தமாக 65.94 ஆண்கள், 61.69 பெண்கள். இப்போ ஏடிஎம்கே மறுபடியும் ஆட்சியை பிடிக்குது. இப்போ தான் ஜெயலலிதா அந்த கிரடல் பேபி ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. பெண் சிசு கொலையை தடுக்க ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இதை பற்றி நம்ம கூட ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். அந்த காலத்தில் இந்த பெண் சிசு கொலை அதிகமாக இருந்தபோது அதை தடுக்கிறதுக்காகவே ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து பல பெண்கள் குழந்தையாக இருக்கும்போது கொல்லப்படுறத தடுத்த மிகப்பெரிய இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் இன்னோவேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸ் அதில் இதுவும் ஒன்று. மறுபடியும் பார்த்திங்கன்னா 1996 கருணாநிதி வர்றாரு. 66.95% விழுக்காடு, 66.95% விழுக்காடு, ஆண்கள் 69.08, பெண்கள் 64.78. டிஎம்கே மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததும் இப்போ அவருடைய அனதர் இனிஷியேட்டிவ் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் அப்படின்னு இருக்கிறத கேபிட்டலை சென்னை அப்படின்னு மாற்றுறாரு 1996. 1999 டைடல் பார்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இது ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மேஜர் புஷ் அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் 2001 ஜெயலலிதா ஆட்சிக்கு வராங்க. ஏடிஎம்கே மறுபடியும் ஆட்சிக்கு வரும்போது 59.07 வாக்குகள் மொத்தமாக விழுந்திருக்கு. அதில் ஆண்கள் 61.3, பெண்கள் 56.83. நிறைய விஷயத்தை கொண்டு வராங்க. ஒன் ஆஃப் த மெயின் பாலிசி பார்த்திங்கன்னா இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அப்புறம் அந்த நிலத்தடி நீர்மட்டத்தை வந்து உயர்த்துறதுக்கு உண்டான வழி, மழைநீர் சேகரிப்பு. ஆனால் இதுக்கு அடுத்த வாட்டி அவங்க வரும்போது தான் இன்னும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. அதை அடுத்ததில் பார்ப்போம். அதுக்கப்புறம் 2006 மறுபடியும் டிஎம்கே வருது, கருணாநிதி வராரு. மொத்த வாக்கு விழுக்காடுகள் 70.56%, ஆண்கள் 72.41, பெண்கள் 68.75. இப்போ பார்த்தீங்கன்னா 2009 கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாரு. இது சாதாரண மனுஷனுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, ஜெயலலிதா இனிஷியேட் பண்ண விமென்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப் எஸ்எஸ்ஜி அதையும் வந்து இவர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக ப்ரமோட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் 2011 மறுபடியும் ஜெயலலிதா வர்றாங்க. மொத்த வாக்கு சதவீதம் 78.29, ஆண்கள் 77.53, பெண்கள் 78.51. இங்கே தான் முதன்முறை பெண்கள் ஆண்களை பீட் பண்ணி அதிக அளவில் வாக்கு சதவீதம் விழுகுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எஸ்ஆருக்கு அப்புறம் அதிகபட்சம் வாக்கு விழுந்ததே 78% தான். இந்த வருஷத்தில் நிறைய ஸ்கீமை கொண்டு வராங்க. ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீமு, அப்புறம் பார்த்திங்கன்னா மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமு, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த பர்டிகுலர் பீரியடில் கொண்டு வராங்க. 2013 அம்மா கேன்டீன்ஸ் உணவகத்தை கொண்டு வராங்க. பயங்கரமாக பட்டி தொட்டியெல்லாம் பரவுது. அப்புறம் 2013 பார்த்திங்கன்னா அம்மா குடிநீர் கொண்டு வராங்க. 2014 அம்மா சால்ட்டு, 2014 அம்மா சிமெண்ட்டு, அம்மா ஃபார்மசி. ஸோ இந்த மாதிரியான லோ காஸ்ட் ரிலேட்டட் ஸ்டப்ஸ் கொண்டு வராங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஜெயலலிதா 2016 தக்க வைக்கிறாங்க. மொத்த வாக்கு விழுக்காடுகள் 74.81, ஆண்கள் 74.16, பெண்கள் 74.33. இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜெயலலிதா இறக்கும்போது அது அப்படியே கண்டினியூஸ் ஆகுது. ஓபிஎஸ் இபிஎஸ் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அதோட ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா 2021 ப்ரீவியஸ் எலெக்ஷன் முடியுது. அதில் மறுபடியும் டிஎம்கே, எம்கே ஸ்டாலின் வராரு.
மொத்த வாக்கு விழுக்காடுகள் பார்த்திங்கன்னா 73.63%, ஆண்கள் 72.88, பெண்கள் 72.61. பட் அம்மா எடப்பாடி ஓபிஎஸ் இந்த சமயத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான ஸ்கீம்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, தமிழ்நாட்டில் பாரம்பரிய நீர்நிலைகளை சீரமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இன்டர்னல் ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. டெல்டா பகுதியில் தொழில் திட்டங்களுக்கு தடுத்து விவசாயத்தை பாதுகாத்திருக்காங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ 2021 அப்புறம் ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் ஒரு சில ஹைலைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. புதுமை பெண் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை. சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சத்தான காலை உணவு வழங்குதல். ஸோ இந்த விஷயம் நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா அரசு பள்ளியில் படிக்கும்போது என்னதான் மதிய உணவு இருந்தாலும் காலையில் உணவும் கஷ்டப்படக்கூடியது தான். உணவு கொடுக்கறதுல எந்தவித தப்பும் கிடையாது, அதுவும் குழந்தைகளுக்கு, படிக்கும் மாணவர்களுக்கு. இப்போது 2026 85.15% ஃபுல் எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் வரல. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி. இதுவரை எஸ்ஐஆர் 2-3 தடவை எடுத்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒருவேளை எஸ்ஐஆர்னால தான் இந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னா, இதுக்கு முன்னாடியே 80% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கணுமே. ஏன் இதுவரை 80% தொடவே இல்லை? இந்த தடவை முதல் முறையாக 85% தொற்றுக்குன்னா அப்போ அதுக்கு காரணம் என்ன? அதையும் உங்களுடைய கமெண்ட்டாக கீழே எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், அப்புறம் ஃபேக்ட்ஸ், டேட்டாஸ் இதெல்லாத்தையும் வந்து டீப்பாக பார்க்கணுன்னாலும், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னாலும் நம்ம கூட தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். இது மெய்யுணர்தல்.